அடுத்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நான் சொல்கிறது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க ஹரி. மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்க இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்துக்குள்ளே இருக்கும். மிதுன ராசிக்காரங்க ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும், ஒரு சந்து மாதிரி இருக்கும், போயிட்டு இப்படி ஒரு சந்து. இந்த மிதுன ராசிக்காரங்க இருக்கிற இடத்துக்கு கார் இப்படி போனால் கூட அப்படி சுற்றி தான் வரணுமே தவிர போயிட்டு இப்படி ரிவர்ஸ் தான் வரணும். இவங்க வீட்டு முன்னாடியெல்லாம் திரும்ப முடியாது. ஒரு சந்து தான், ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும் அவங்க வீடு. மிதுன ராசிக்காரங்க வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் மாதிரி அழகாக ஒரு தோட்டம் மாதிரியே வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டெல்லாம் போய் பாருங்கள். அந்த தோட்டத்துக்குள்ளே அணில் வரும், குருவி வரும், எல்லாம் அங்கே வந்து முட்டை போடும், குஞ்சு பொரிக்கும். அந்த மாதிரி அவங்க வீடு ஒரு இனப்பு இருக்கும். அது வந்து சந்தோஷமாக அந்த வீட்டில் கொடுத்தனம் பண்ணும். ஒரு குருவி இருந்தால் கூட அவங்க வீட்டில் வந்து முட்டை போடும். அது ஏன்னா அந்த வீடை வந்து சம்போக வீடுன்னு நம்ம சொல்கிறோம். சம்போக வீடு அதாவது வந்து ரொம்ப மகிழ்ந்து இருக்கிற வீடுன்னு சொல்கிறோம். அந்த மிதுனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு மேற்கொள்வாங்க, நல்லா பேசுவாங்க. வக்கீல் தோத்து போயிடுவான், வக்கீல் தோத்து போயிடுவான். மிதுனராசி மாதிரி பேசுகிறான் சார். பழம் மாதிரின்னு கிடையாது, வக்கீல் மாதிரி லா பாயிண்ட்லாம் பேசுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க. இது பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு அண்டர்லேயே வருது வராதே அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப லாவாக பேசுவாங்க. வக்கீல்லாம் இவங்கள்ட்ட கற்றுக்கணும். ஆனால் இவங்க அதை கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட பெரிய ப்ராப்ளம் என்னென்னா புதன்னா ஜாதகத்தில் கடனுக்கு அதிபதி. அதனால ஊருக்கிட்ட கடன் வாங்குவாங்க. மனசாட்சியே நம்ம கடன் வாங்குவாங்க. நம்ம திருப்பி கட்ட முடியுமா முடியாதா அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. மனசாட்சியெலாம் கடன் வாங்க. ரொம்ப கற்பனை வளம் அதிகம். அடுத்தவங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஆனால் இவங்க ரகசியத்தை என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க, இவங்க ரகசியத்தை சொல்லவே மாட்டாங்க. கார் வியாபாரம், கார் டிரைவிங், இந்த மாதிரி தொழிலில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆடம்பரமான வாழ்க்கை முறை விரும்புவாங்க. சாதாரண தொழில் தான், ஒரு நாளைக்கு நான் ரொம்ப கம்மியாக தான் சம்பாதிக்கிறேன், இருந்தாலும் ரொம்ப லக்ஸுரியான லைஃப்பை வச்சுருப்பாங்க. ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து இது பண்ண காரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கிளாஸு இது ஆடியோ சிஸ்டம்ஸு அதெல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப லக்ஸுரியாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு கடையில் ஒரு இது பானிபூரி, சாண்ட்விட்சு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த துரித உணவுகளில் ரொம்ப விருப்பப்படுறவங்க. மிதுன ராசிக்காரங்க லைஃப்பில் பெரிய ப்ராப்ளமே அவங்களோட மனைவி தான். இவங்க எல்லாருக்குமே டைவர்ஸ் கண்டிப்பாக நடக்கும். மிதுன ராசிக்காரங்க 190 பேர் டைவர்ஸ் தான். என்ன சாமி சொல்கிறீங்க? அது வாங்கிட்டு வந்த வரோம். அது அப்படி தான். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க வீட்டில் அவங்க வேலை பார்க்குற இடத்துல லவ் பண்ணுவாங்க. வேலை பார்க்குற இடத்து மூலிமா அந்த பொண்ணு கிடச்சிருக்கும் அவங்களுக்கு. ஒருத்தட்ட வேலை செஞ்சேன் சார், அவர் மூலிமா தான் சார் அந்த பொண்ணை தெரியும். அவர் ஆஃபீஸில் வேலைக்கு வந்த பொண்ணு, அவர் ஆஃபீஸ்க்கு கிளைண்ட்டாக வந்த பொண்ணு, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ட பொண்ணு, இந்த மாதிரிலாம் காரணங்கள் வேறு. ஆனால் வேலை பார்க்குற இடத்து மூலிமா தான் அந்த பொண்ணு கிடச்சிருக்கும். அதனால் பெருந்துன்பம் ஏற்படும். இன்னொரு விஷயம், இவங்களை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? இவங்களை சுற்றி நான் இப்போ சொன்ன மாதிரி தான், இந்த இசைக்கருவி ஒன்று இருக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே. விஷம் சாப்பிட்டு இறந்தவங்க அவங்க வீட்டில் ஒருத்தருங்க இருப்பாங்க. இவங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியான இப்போ தோட்டம், அணில், இயற்கை, இது மாதிரி தம்பி கூடவே இருப்பாங்க. அண்ணா தம்பி இவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருப்பாங்க. மிதுனராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எதையும் தன்னால் செய்ய முடியும்னு நம்புகிற ஒரு ஆட்கள். இவங்க பெரும்பாலும் எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா சீட்டு போடுறது, குடும்ப கடனை அடைக்கிறது, தண்டல் அடைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப பொறுப்புணர்வுடன் சின்ன வயசுலேருந்தே பாடெடுத்து ஒர்க் பண்ணுற ஆட்கள். வீட்டுக்கு கடனை ஃபுல்லாக இவங்க தான் அடைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை, அவங்களோட குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட அந்த குழந்தைய கொஞ்சறதுக்கு இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க. அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் வந்து பார்ப்பாங்க. பெரும்பாலும் முதல் குழந்தை வயிற்றுலேயே பிரச்சனை ஆகிடுது, அல்லது இப்படி பிறந்தாலும் அந்த குழந்தைய அவங்க அப்பாவை மிஸ் பண்ணுது. அப்புறமா தான் குழந்தை ஒன்றா சேருவாங்க. மிதுனராசிக்காரர்கள் அன்னதானத்தை ரொம்ப விரும்பி செய்வாங்க. அன்னதானம் பண்ணால் ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களோட குணம். மிதுனராசிக்காரங்களை கடன் வாங்குறது நிறுத்தினாலே போதும், மிதுனராசிக்காரர் நல்லா இருப்பாங்க. இன்னொன்று, இவங்களோட முதல் திருமணம் வேலை பார்க்குற இடத்துல பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வெளியே லவ் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் வேலை பார்க்குற இடத்துலேருந்து மூலியமாக கிடைக்கிற சோர்ஸில் உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா அது பிரச்சனை தான் முடியும். வேலை பார்க்குற இடத்துல பொண்ணு எடுத்தால் ஏன்னா 7 கூடையவன் குரு, அதே 7 கூடையவனே 10 கூடையவனாகவும் இருக்கிறான். 10ன்னா தொழில், வேலை. அப்போது திருமணம் வேலை பார்க்குற இடத்துல நடக்கும். அதில் திருமணம் ஆனவங்க 5% தான் ஹரி. 95% அசிங்கப்பட்டவங்க தான். வேலை பார்க்குற இடத்துல இவங்க லவ் பண்ணுறது கம்பெனி ஃபுல்லாக தெரிஞ்சு 2 பேர் வேலை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்படி ஆனவங்க தான் 195 பேர். அது முக்கியமாக டைவர்ஸ் ஜாதகம். ஓகே, வேற என்னென்ன விஷயங்கள் மிதுனத்துக்கு பர்டிகுலராக நடக்குன்னா 95% டைவர்ஸுங்கிறீங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அடிவயிறு பகிர்ங்கிறோம். லவ் பண்ணுறவங்களா இருக்கலாம், கல்யாணம் ஆனவங்களா இருக்கலாம். வேற என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பர்டிகுலராக நடக்கிறது? மிதுனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனத்துக்காரங்களை நாய் கடிக்கும். திருவாதிரையா? புனர்பூச நட்சத்திரம் பிறந்த மிதுன ராசிக்காரங்க தொலைஞ்சு போயிடுவாங்க. சின்ன வயசில் காணாம போய்டுறது, அப்பா அம்மாவை மிஸ் பண்ணுறது, இவங்க தான். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க மேலே வழக்கு கண்டிப்பாக வரும். அந்த வழக்கு காம்ப்ரமைஸில் முடியும்.
அது டைவர்ஸ் வழக்கா இருக்க 100% காரணம் இருக்கு. ஆனா காம்ப்ரமைஸ் தான் முடியும், செட்டில்மெண்ட் இவங்க பண்ண மாட்டாங்க. நண்பருடன் கூட்டு தொழில் பண்ணாங்கன்னா அது நடக்காது. யாருக்காவது ஜாமீன் போட்டு மாட்டிக்கிற எல்லாரும் மிதுன ராசிக்காரங்க தான். மிதுன ராசிக்காரங்க தான் உண்டு தான் பழப்புண்டுன்னு இருந்தாங்கன்னா சூப்பரா இருப்பாங்க. பெண்கள் ஆகாது, நண்பர்கள் ஆகாது. பெண்கள் ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க. இல்ல காத்து வாக்குல 2 இவங்களுக்கெல்லாம் ஜாலியா அவங்க லவ் பண்ணலாம், கல்யாணம் வரைக்கும் சீரியஸா போக கூடாது. ஓகே.